குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாவக்காயை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, புளி சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் சேர்க்க போகிறதில்ல. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெப்பர் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர். இப்போ எப்படி குக் பண்ணலான்றதை பார்க்கலாம். கடாயை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருவோம். இந்த கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவலுக்கு. நம்ம முழுக்க இதில் நம்ம காரத்துக்காக பெப்பர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பாவக்காய்னா பிடிக்காது. ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அறுசுவைகளில் ஒன்றான பாவக்காய் கசப்பு சுவையும் நம்ம சாப்பிட்டே ஆகணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ பாவக்காய். இது மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப பொறுமையாக நம்ம இதை வதக்கி விடணும். ஃப்ளேம் நம்ம மீடியமாக வச்சுக்கணும். இதில் சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இதை அடி பிடிக்காமல் இருக்கும். நான் சேர்த்த 2 ஸ்பூன் எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட நான் சேர்த்துக்கிறேன். இதில் நாம் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஊற்றின எண்ணெயில் தான் இது குக் ஆகணும். மறுபடியும் இதை நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மோரோவர் இது குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூளை சேர்த்துருவோம். காரத்துக்காக நம்ம மிளகு தான் சேர்க்குறோம். இதே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. சுகர் பேஷண்ட் இதை சாப்பிட்டா சுகர் குறையும். நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா சுகர் வராது. கண்டிப்பாக இந்த பாவக்காய் துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும்